ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் கேஜஸில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது இப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நான் வந்து அதை ஆர்டர் பண்ணி அதை வாங்கியிருக்கேன். அதோடைய பார்த்துருங்களேன், ஏன் டவுட் அது. இது வந்து இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த பாக்ஸு. ஒன்றும் இல்லை, ஒரு கிழங்கு சீவர மாதிரி. இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து ஒரு மாதிரி சீவல் மாதிரி இருக்கும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு வேலை மாதிரி தான் தெரியும் அது. பட் ஓகே, நான் காட்டுறேன். எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண பீஸை தான் வந்து திருப்பி நமக்கு அனுப்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்படி யூஸ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டன் தான் போட போகிறேன். யூஸ் பண்ணிட்டு விட அந்த ரிவ்யூ பார்த்துட்டு ரிட்டன் போட்ட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு கேஜெட்ஸ் வந்து கிச்சனில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அல்லது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படியே படிப்படியாக வந்து நம்ம ஒன்றுனா இதை பார்த்துருவோம். இது வந்து எதுக்காகனாக்கா, இதில் வந்து ஒரு கேரட் வந்து நீட்டாக அதில் சொருகிறது. இதெல்லாம் வந்து நான் செய்முறையில் நான் பண்ணலை. பட் வந்து நீங்களாம் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிங்க. இதில் சொருகிட்டு நம்ம பென்சில் வந்து ஷார்ப் பண்ணுற மாதிரி இதில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோம்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பிளேடு, இங்கே ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்கு. சேம் அதே ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு பிளேடு கொடுத்துருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா, இதில் நீங்கள் இப்படி வந்து உள்ளே விட்டுட்டு இப்படி திருகும்போது இதில் வரக்கூடிய அந்த சைஸ் வந்து பெருசாகவும் இதில் வரக்கூடிய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் வரும். அதுதான் அதனுடைய டிஃப்ரெண்ட்டு. பட் இதில் இங்கே ஒரு மூடி வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரியல, சும்மா இது அப்பப்போ ஓப்பன் ஆகிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா வாட்டுங்குது. இதுதான் இதோடைய வேலையே, அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கேரட்டை வந்து நீட்டாக இப்படி ஸ்க்ரோல் பண்ண இப்படி திருகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நார்மல் இந்த ஸ்க்ராப் பண்ணுறது இந்த திருவல் பார்த்தீங்கன்னாக்கா பீஸாக வரும். இது எவ்வளோ நீட்டாக வரும். ஆனால் இதோடைய வேலை என்னன்னாக்கா, ஒரு உள்ளே விட்டு இப்படி திருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாலாக அது எவ்வளோ நீட்டு வரைக்கும் இருக்கோ அது மாதிரி வாலாக வந்து ஒரு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கு. எனக்கு என்னமோ இது வந்து யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்க எத்தனை பேர் என்னன்னு சொல்லிவிட்டு கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 300 கிட்ட வந்துடுச்சு. இதுவுமே இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிச்சனில் வந்து பெண்களுடைய வேலையை வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஒரு யூனிக்காக பண்ணுறதுக்கான ஒரு கேஜெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வருது. யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது யூனிக்காக இருக்கா இல்லை வந்து மொக்கையாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். எனவே நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராடக்ட் வந்து வீட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது. அது அப்படியே கண்டினியூஸாக அடுத்தது ஒன்று பார்த்துடலாம். இந்த கிச்சன் கேஜெட்ஸ் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்ததாக ஒரு பொருளை பார்க்க போகிறோம். அந்த பொருள் என்னமோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று ஒரு தோணுது. அது காட்டுறேன், அது நீங்களே பார்த்துங்களேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னுட்டு பார்த்துங்க. இந்த பொருள் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-in-1 வந்து யூஸ் பண்ணுறதா அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஒன்று வந்து இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, இதுலேயே காய்கறியை அலசிட்டு திருப்பி இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து நம்ம காய்கறியை வந்து சாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இதோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஆனால் இது வந்து நான் செக் பண்ணல, எதுவுமே நான் செக் பண்ண கிடையாது. ஜஸ்ட் ஓவராலாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. இது வந்து இதோட 2வது பொருள். இன்றைக்கி வந்து நம்ம சின்னதாக ரிவ்யூ மாரி பண்ணிகிட்ருக்கோம். பட்
குவாலிட்டி வைஸ் வந்து நார்மல் பிளாஸ்டிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி புஷ் பண்ணணுமா, புஷ் பண்ணிட்டாக்க ஸோ இது வந்து இவ்வளோ தான் இதனுடைய அகலமாக இருந்தாலும் சரி, ஆழமாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் அவ்வளோதான் இதோடைய சைஸு. ஒரு பட் இதுக்குள்ளே வந்து என்னமோ கொடுத்துருக்கு, இது என்னத்துக்கு இதுன்னு தெரியல. ஓ ஐயோ, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கறி கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து இது வழியாக திறந்து விடுறதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான். அப்புறம் இங்கே பள்ளமாக இருந்தாங்க ஓட்டியாக இருந்தால் அப்புறம் அதான் அர்த்தம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இது இன்னொரு ஸ்டெப் வருதுங்க. ஓகே சாரி. ஓகே தான். எனக்கு என்னமோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் தோணுது. கிச்சனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்படி வந்து நம்ம வந்து வச்சுட்டு காய்கறி அலசிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே 2 ஸ்டெப்பு தான் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஓகே தான், ஒர்த்தாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு என்னமோ ஓகே அப்படின்னு தோணுது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் வந்து ரொம்ப ரப்பரு ப்ளஸ் பிளாஸ்டிக்கு கலந்த ஒரு கலையாக இருக்குது. ஆனால் இது இப்படி நீங்கள் மடக்கி விரித்து வந்து வைக்கக்குள்ள இந்த கார்னர் பகுதி, இந்த ஜாயிண்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நாள் இது வருது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வாங்கிறது வந்து உங்களுடைய விருப்பம். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இதில் எனக்கு என்னமோ மைனஸாக தோணுச்சு, அந்த இந்த மாரி விரிச்சிடுறோமா, சுரிக்கிறோம், மறுபடியும் விரிப்போம். ஸோ அதனால் இந்த கார்னர் பகுதி வந்து எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்குன்றது தான் எனக்கு தெரியாது. மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்குது. கட் பண்ணி பார்க்கக்குள்ள தான் தெரியும் இது எப்படி இந்த அளவுக்குன்னு. ஓகே, இன்றைக்கி பார்த்த இந்த 2 பொருளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல பார்த்த பொருள் வந்து நீங்கள் கிச்சனில் வந்து ரொம்ப வந்து யூனிக்காக பண்ணணும், வர்ற ஒரு விருந்தாளிக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து நீட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னாக்கா அதுவுமே வந்து நல்ல ஒரு பொருள் தான். ஆனால் இது வந்து நார்மலாக நம்ம வில்லேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து கீழே கமெண்டில் சொல்லணும். மறக்காமல் சொல்லிடுங்க. அவ்வளோதான், இதை பற்றி வேறு எதுவும் பேச வேண்டாம். இது வேணும்னாக்கா சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்ட்டில் 2 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிச்சன் கேஸில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் அழுத்தி விடுங்க. நன்றி. That's all.